ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, சார் இப்போ நான் ஒரு பேசிக் டிகிரி தான் முடிச்சிருக்கேன். ஹையர் எஜுகேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து எஜுகேஷன் லோன் நான் எடுத்தா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. 2வது, ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஏஜ்டு இருக்கிறவங்க, அவங்க சார் என்னோட பையனை வந்து நான் வந்து ஜெர்மனி இல்லைனா வந்து எனி ஃபாரின் கண்ட்ரியில் வந்து படிக்க வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பையன் பேரில் லோன் எடுத்துட்டு நான் கட்டலான்னு இருக்கேன். அது எப்படி வந்து பெனிஃபிட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ 2க்கும் ஒரு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன். எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் உங்கள் பேரில் உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு எடுத்தாலும் சரி, உங்களோட பிளட் ரிலேட்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் பிளட் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து லோன் எடுத்து கொடுத்து நீங்கள் கட்டினாலும் சரி, செக்ஷன் 80C வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும், செக்ஷன் 80E வந்து நீங்கள் கட்டக்கூடிய வட்டிக்கும் வந்து எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா செக்ஷன் 80C வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும், இதில் வந்து ஒரு 50,000 வரைக்கும் வந்து வருஷத்துக்கான நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓன் எஜுகேஷன், அதாவது உங்களோட அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு உண்டான லோன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் கிளைம் அந்த 80C அண்ட் 80E கிளைம் பண்ணிக்கலாம். சேம் டைம் உங்களோட ஃபஸ்ட்டு பிளட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நீங்கள் லோன் எடுத்து கொடுத்து நீங்கள் கட்டினீங்கன்னா, ஒன்லி இன்கம் ஏர்ன்டு பர்சன் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த லோனை வந்து நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு அதோட டேக்ஸ் பெனிஃபிட்டை அதாவது அந்த உங்களோட வருமானத்தில் வந்து அந்த எவ்வளோ பணம் கட்டினீங்களோ அதை கழிச்சுக்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் பெனிஃபிட். அதே மாதிரி இன்னொன்று கேட்குறீங்க, எஜுகேஷன் லோன் எடுக்கலாமா இல்லை வந்து கொலேட்ரல் கொடுத்து எஜுகேஷன் லோன் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஷினும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து கொலேட்ரல் வாங்காமல் எந்த எஜுகேஷன் லோனும் ப்ராக்டிக்கலாக கொடுக்கறதில்ல. ரூல் படி எஜுகேஷன் லோன் வந்து கொலேட்ரல் இல்லாமல் தான் கொடுக்கணும். பட் ஆனால் வந்து பேங்கர்ஸ்லாம் அப்படி கொடுக்கறதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் ஃபாதர்ஸ் எல்லாம் இன்கம் ஏர்ன்டு பர்சன் கொலேட்ரலில் கொடுத்துட்டு அவங்க வந்து டேக்ஸ் பெனிஃபிட் எடுக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிலிட்டியாக இருக்குங்க.